பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இன்மை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமும் புதிய ஏற்பாடு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்கிறதுங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமாங்க, சித்தம் அப்படி என்றால் விருப்பம். இந்த நாளில் கூட நம்ம சித்தம், நம்மளுடைய விருப்பத்தை தான் நிறைய பேர் நம்ம இயேசுக்கிட்ட நம்ம சொல்கிறோம், நம்ம கேட்குறோம். எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க ஏசப்பா, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல குடும்பத்தை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்முடைய சித்த, நம்முடைய விருப்பத்தை தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வேதத்திலையும் பாருங்க, அப்போஸ்தலராகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல இயேசுக்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இயேசுவே, நான் உங்கள் சித்தத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். இந்த வீடியோ மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய தரம் ஆண்டவருடைய சித்தத்தை உங்களுக்கு நிறைய வெளிப்படுத்தியிருப்பார். நிறைய தேவனுடைய விருப்பத்தை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் காட்டி கொடுத்துருப்பார். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. சில நேரம் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய விருப்பம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி நம்ம வச்சுருப்போம். இந்த உலகத்தில் இயேசு எதற்காக பிறந்தார்? எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கணும், எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு ஒரு நித்திய பரலோகத்தை பற்றி சொல்லணும் என்ப நற்செய்திக்காக தான் தேவன் இயேசு இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தாருங்க. அவருடைய சித்தம் என்னன்னு பார்த்தோம்னா, அநேக பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை ரட்சிக்கப்பட வச்சிருக்கிறார். ஸோ அந்த வீடியோ மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? ஸோ உலகம் முடிவு பறிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோமா, நிலைத்திருக்க முடியும். ஸோ நம்ம விட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பவுலை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய தேவைகளையும் அவர் சந்திப்பார். இந்த நாள் வார்த்தை வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.